திருச்சியில் 175 கோடி ரூபாய் செலவில் உருவாகிறது கலைஞர் நூலகம். கட்டுமான பணிகளுக்கு டெண்டர் கோரியது தமிழக அரசு. சென்னையில் அண்ணா சாலை, ராயப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை. சென்னை புறநகர் மற்றும் பொன்னேரியில் கனமழை பெய்வதால் பாதிப்பு. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிற நிவாரண நிதி யானை பசிக்கு சோளப்பொறி போன்றது. ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் வழங்கிட விவசாய சங்கங்கள் கோரிக்கை. ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து கேரளா திரும்பிய 2 உட்பட 3 பேருக்கு குரங்கம்மை பாதிப்பு உறுதி. நோயாளிகளுடன் தொடர்பில் இருந்தவர்களுக்கு அறிகுறிகள் காணப்பட்டால் சுகாதாரத்துறைக்கு தெரிவிக்க அறிவுறுத்தல். பந்தலூர் அருகே குடியிருப்புகளை சேதப்படுத்திய புல்லட் ராஜா கட்டக்கொம்பன் யானைகளை காட்டுக்குள் விரட்ட வனத்துறை தீவிரம். கும்கி யானைகள் உதவியுடன் 50 வன பணியாளர்கள் முகாம். ஈரோடு மாவட்டத்தில் இன்றும் நாளையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு. 50,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் முதலமைச்சர். ராமேஸ்வரம் பாம்பன் தூக்கு பாலம் விரைவில் பயன்பாட்டுக்கு வருகிறது. பணிகள் முடிந்துவிட்டதாக அதிகாரிகள் தகவல். ராணிப்பேட்டையில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நர்சிங் மாணவி உயிரிழப்பு. டெங்கு காய்ச்சல் பரவுவதால் மக்கள் அச்சம். ஜம்மு காஷ்மீர் குல்காம் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பயங்கரவாதிகள் 5 பேர் உயிரிழப்பு. பாதுகாப்பு படையினர் காவல்துறை கூட்டு நடவடிக்கை. மும்பை படகு விபத்தில் 13 பேர் பலியான சம்பவத்திற்கு இந்திய கடற்படைதான் முழு பொறுப்பு. படகின் உரிமையாளர் குற்றச்சாட்டு. டெல்லியில் பனிமூட்டம் அதிகரித்துள்ளதால் கடும் குளிரில் தவிக்கும் மக்கள். அதிகாலையில் இருள் விலகாததால் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி செல்லும் வாகனங்கள். பாகிஸ்தான் பாலிஸ்டிக் ஏவுகணைக்கு உதவிய 4 நிறுவனங்களுக்கு தடை. அமெரிக்கா அதிரடி நடவடிக்கை. கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக இணைக்கப்பட வாய்ப்பு. மக்கள் விருப்பம் நிறைவேற்றப்படும் என ட்ரம்ப் தகவல். ஐசிசி T20 பந்து வீச்சாளர் தரவரிசை பட்டியல். வெஸ்ட் இண்டீஸ் சுழற்பந்து வீச்சாளர் அகில் ஹுசைன் முதலிடம் பிடித்தார்.